ஹாய் எவ்ரிவன் மக்களே, இந்த வீக்கில் பிக் பாஸ் வீட்டில் இருந்து 2 பேர் எவிக்ட் ஆகி போக போகிறாங்க. ஒன்று கனி அண்ட் தென் டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ சொல்லும் போதே சிரிப்பு வருது எனக்கு. சரி ஓகேங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெளியில் போக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இந்த ஒரு பைத்தியகாரத்தனமாக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் சம்மந்தமாக நிறைய பீப்புள்ஸை வச்சு அவங்கள ஒரு டார்கெட் பண்ணி அது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம பிரவீன் ஆல்சோ வெளியில் வந்து சில இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு. அவர் ரொம்ப மோசம் ப்ரோ, கேஸ்ட் ரிலேட்டடாக நிறையலாம் அவருக்கு பார்த்து பழகுறாரு. ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் நம்ம பிரவீன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஈவன் அது ஒரு ரீசனாக வந்து மையப்படுத்தி ஸோ இதுக்கு மேலே இவரை பிக் பாஸ் வீட்டில் வச்சுருந்தா சரிப்பட்டு வராது, இவரை தூக்கிலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால் எவிக்டன் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸும் பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் டாக்டர் திவாகரை இன்னொரு ரீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் ஒரு 20 கேமரா கிட்ட போய் நான் தானே நடிப்பு அறக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு என்னை ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஆனால் பிக் பாஸ்க்கே பிடிக்காமல் அந்த கேமராவெலாம் டக்கு 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 டக்குன்னு திருப்பி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போய் கொஞ்சம் நேரம் உட்காரப்ப கமில்தன் வந்து கூப்பிட்டு இந்த கேமரா ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், நம்ம அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். அந்த டைலாக்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக தமிழ் சினிமாவை நான் அந்த ஐயா காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வீராப்பாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் ரீல்ஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இவர் பார்த்திங்கன்னா இந்த கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தா சரிப்பட்டு வராது, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே நம்ம டாக்டர் திவாகரை தட்டி தூக்குறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரியலி கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ரீசன் தான். ஸோ ஓட்டிங்ஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டாக்டர் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் ஆகியிருக்கே கூடாது, ஓகேவா. ஸோ ரொம்ப டவுனும் இல்லை, ரொம்ப மேலே இல்லை, மீடியமாக இருந்துட்டு இருந்தார், மேலே இருந்தார், கீழே இருந்தார், அப்படி தான் போயிட்டு இருந்தார். தவிர ஓட்டிங்ஸ் ரிலேட்டட்லாம் கரெக்டாக இருந்தார். பட் ஆனால் நேற்று ஓட்டிங்ஸ் எடுத்து பார்த்தா கொஞ்சம் அப்பப்போ மாறி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த ரீசனுக்காகவே நம்ம டாக்டர் திவாகரை தட்டி தூக்கியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கனி இவங்களும் சொல்ல போனால் இவங்களும் எவிக்ஷன் ஆனதாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் இவங்க இன்றைக்கி ஈவினிங்லாம் இவங்க அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாங்கிறது சரியாக தெரிலங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். கனி அஃபீஷியலாக எவிக்ட் ஆவாங்களா என்ன ஏதுன்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். தேங்க்யூ.